தேர்தலிலே களமிறங்கினால் மக்கள் எனக்கு வாக்களிப்பார்களா, மக்களினுடைய செல்வாக்கு எனக்கு இருக்குமா என்ற ஒரு சந்தேகம், ஒரு அச்சம் எம்ஜிஆருக்கு அந்த காலத்தில் இருந்தது. இந்த சந்தேகத்தையும் இந்த அச்சத்தையும் போக்கிக் கொள்வதற்காக எம்ஜிஆர் போட்ட ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று இருக்கு. என்னன்னு தெரியுமா? அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நாங்கள் பார்க்க போறோம். இந்த மாஸ்டர் பிளான்ல எம்ஜிஆர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு செய்தார். இந்த பிளான் தான் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக துணிச்சலோடு களத்துக்கு கொண்டு வந்து அந்த தேர்தலில் மாபெரும் வெற்றியை பதிவு செய்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராகவும் அமர செய்தது. தொடர்ச்சியாக 3 முறை அவர் முதலமைச்சராகவும் இருந்தார். இதற்கு முதல் நாங்கள் பார்த்தோம்னா அறிஞர் அண்ணாவினுடைய காலத்துல திமுகவில் ஒரு முக்கியமான பொறுப்புல எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார். எம்ஜிஆருக்கு அண்ணா அவர்கள் உயிரோடு இருக்கிற காலகட்டத்தில் எம்ஜிஆருக்கு கொடுக்க வேண்டிய இடமும் மரியாதையும் சரியான அந்தஸ்தும் அந்த கட்சியில கொடுக்கப்பட்டது. எம்ஜிஆர் உண்மையிலேயே அந்த திமுக கட்சிக்காக தன்னையும் தன்னுடைய செயற்பாடுகளையும் தன்னுடைய வாழ்க்கையையும் அர்ப்பணித்து அந்த கட்சியை தூக்கி நிறுத்துவதற்கு பல வழிகளில் உதவி செய்தார் என்றதெல்லாம் உங்களுக்கும் தெரிந்திருக்கும். என்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற போது அறிஞர் அண்ணா அவர்கள் இறந்து போறாரோ, அதாவது 1967 திமுக ஆட்சியை பிடிக்கிறது, 1969 அண்ணா அவர்கள் இறந்து போறார். அதற்கு பிறகு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்கிறார். அண்ணாவினுடைய இறப்புக்கு பிறகு திமுகவில் எம்ஜிஆருக்கான இடம் கேள்விக்குறியாகி போச்சு. அங்க மதிப்பு மரியாதை எல்லாம் குறைஞ்சி போச்சு. அதற்கு பிறகு அவர் திமுகவிலிருந்து வெளியேற்றப்படுகிறார் என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். ஆகவே அறிஞர் அண்ணா அவர்களுடைய இறப்புக்கு பிறகு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கருணாநிதி அவர்கள் பதவியேற்றதன் பிறகு எம்ஜிஆர் அவர்களுக்கு நானும் ஒரு முதலமைச்சராக வர வேண்டும் என்ற ஒரு ஆசையும் அதற்கான ஒரு உத்வேகமும் அவருடைய மனசுக்குள்ள வருது. எம்ஜிஆருக்கு தான் தேர்தலில் முதன்மை வேட்பாளராக அல்லது முதலமைச்சர் வேட்பாளராக களத்துக்கு வந்தால் மக்கள் தனக்கு வாக்களிப்பார்களா என்ற ஒரு சந்தேகம் இருந்தது இல்லையா? இந்த சந்தேகத்தை போக்குறதுக்கு அவர் ஒரு மாஸ்டர் பிளான் என்று போட்டார். அதில் வெற்றி பெற்றார் என்று சொல்லி நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். அது என்ன பிளான் என்று சொன்னால், இவருக்கு நெருக்கமான ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் இருந்தார். அவருடைய பேர் நாகி ரெட்டி. இந்த திரைப்பட தயாரிப்பாளரை உடனடியாக வரவழைத்து, இப்படி எனக்கு ஒரு ஐடியா இருக்கிறது, அதாவது தேர்தலில் நான் முதன்மை வேட்பாளராக அல்லது முதலமைச்சர் வேட்பாளராக களத்துக்கு பெறப்போகிறேன். ஆனால் மக்கள் எனக்கு வாக்களிப்பார்களா என்ற ஒரு அச்சம் எனக்கு இருக்கிறது. இதை போக்கிக் கொள்வதற்காக நான் ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன். அதாவது என்னென்னா, நீங்கள் என்னை வைத்து ஒரு படம் எடுக்கணும். அந்த படத்துல நான் தேர்தலில் நிற்கிறது மாதிரியும் தோற்கிறது மாதிரியும் வெல்கிறது மாதிரியுமான காட்சிகளை வைக்க வேண்டும். அதற்கு மக்களினுடைய எதிர்வினை, மக்கள் எப்படி அதை உள்வாங்கிக் கொள்கிறார்கள் என்பது பற்றி நான் ஒரு கணிப்பை செய்ய போகிறேன் என்பது பற்றி ஒரு ஆலோசனையை நாகி ரெட்டி என்ற அந்த இயக்குனருக்கு, தயாரிப்பாளருக்கு எம்ஜிஆர் அவர்கள் கொடுக்கிறார். அவர் உங்களை வச்சு படம் எடுக்கிறதுன்றது எனக்கு கடவுள் தந்த வரம் மாதிரி, ஒரு பொக்கிஷமான வாய்ப்பு மாதிரி. இந்த வாய்ப்பை நான் நிச்சயமாக கச்சிதமாக பயன்படுத்தி உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இந்த திரைப்படத்தை நான் எடுத்து தாரேன் என்று சொல்லி ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துட்டு ஒரு இயக்குனரை பிடிச்சி கதையம்சங்கள் எல்லாம் உருவாக்கி படம் ரெடி ஆகுது. 10 நாட்கள்ல இந்த படமும் பூர்த்தி ஆகிறது. ஆகவே படம் இப்ப ரிலீஸுக்கு தயாராகிட்டு, ரிலீஸுக்கு முன்னே நாள் எம்ஜிஆர் இருந்து நாகி ரெட்டி அவர்களுக்கு ஒரு கோல் வருது. அந்த கோல்ல பேசுற எம்ஜிஆர் என்ன சொல்றாருன்னா, இந்த படத்தை நாங்கள் நிச்சயமாக போய் மக்களோட மக்களா இருந்து பார்க்கணும். இந்த கதையை கேட்டோன்னு நாகி ரெட்டி என்ற தயாரிப்பாளருக்கு தூக்கி வாரி போயிட்டு, அது எப்படி சாத்தியம்? மக்களோட மக்களாக நீங்கள் எப்படி படம் பார்க்கறது சாத்தியப்படும்? இல்லை, அது நிச்சயமாக நானும் நீங்களும் போய் இந்த திரைப்படத்தை தியேட்டர்ல மக்களோட மக்களாக தான் பார்க்கணும். அதுக்கான ஏற்பாட்டை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் ஒரு அன்பு கட்டளையை இந்த தயாரிப்பாளருக்கு போட, சரி பார்க்கலாம்னு சொல்லி அதற்கான ஏற்பாட்டையும் செய்து இப்ப அடுத்த நாள் திரையரங்குக்கு எம்ஜிஆர் அவர்களும் நாகி ரெட்டி அவர்களும் அந்த திரைப்படத்தை பார்ப்பதற்காக செல்கின்றார்கள். இப்ப எம்ஜிஆர் அவர்கள் எந்த காட்சிக்காக காத்திருந்தாரோ அந்த காட்சி இப்ப திரைப்படத்துல வருது. தேர்தலில் வெற்றி பெற்று எம்ஜிஆர் அவர்கள் வருகிறார். அந்த நேரத்துல ஒரு பாடல் வருகிறது, வாங்க ஐயா வாத்தியார் ஐயான்னு சொல்லி கவி மார்க்கண்டேயர் வாலி எழுதிய ஒரு அற்புதமான பாடல். அந்த பாடல் வருகிற போது உண்மையிலே மக்கள் எல்லாரும் திரையரங்குகள்ல மிகப்பெரிய ஒரு வெற்றி கொண்டாட்டம், எல்லாரும் ஆரவாரம் செய்து அந்த பாட்டையும், தேர்தலில் வெற்றி வருகின்ற எம்ஜிஆர் வருகிற போதும் மக்களினுடைய சந்தோஷமும் கொந்தளிப்பும் பயங்கரமாயிருந்துச்சு. அதுல ரசிகர்கள் செய்த வேலை என்னன்னு சொன்னால், திருப்பி வந்த பாட்டை போடுங்கள், அந்த காட்சியை திருப்பி போடுங்கள் என்று சொல்லி அந்த திரையரங்க உரிமையாளர்களை வற்புறுத்தி இருக்கிறார்கள். ஆகவே அவர்களும் அந்த கோரிக்கையை எடுத்துக்கொண்டு திருப்பி அந்த பாடலை போட்டிருக்கின்றார்கள். அப்ப அந்த பாடல் 2வது தடவையாக ஒலித்து கொண்டிருக்கிற போது, அந்த காட்சி திரையரங்குகளில் விரிகிற போது அருகில இருந்த அந்த திரைப்பட தயாரிப்பாளர் நாகி ரெட்டி அவர்கள் எம்ஜிஆரை பார்க்கிறார்.
எம்ஜிஆரை பார்க்கின்ற போது அவருடைய கண்கள் எல்லாம் கலங்கி மெல்ல மெல்ல கண்ணீர் சிந்த ஆரம்பித்துக் கொண்டிருந்தது. அதாவது அவருடைய கண்கள் உண்மையிலேயே ஒரு ஆனந்த கண்ணீரிலே ததும்புகின்றன. இவர் நினைத்தார் என்று சொன்னால் தான் தேர்தலில் கிளம்புறீங்கன்னா மக்கள் தன்னை ஏற்றுக்கொள்வார்களா, எனக்கான வாக்கை அவர்கள் தருவார்களா என்ற ஒரு அச்சம் இருந்தது. ஆனால் திரையரங்கில் அந்த காட்சியை பார்த்ததும் மக்கள் இப்படி கொண்டாடி தீர்க்கிறார்களே, ஆகவேதான் அந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய அந்த அச்சம் போக்கி கட்டாயம் தேர்தலில் நிற்கத்தான் வேணும், நாங்கள் நிச்சயமாக நின்றால் வெற்றி பெறுவோம் என்ற ஒரு நம்பிக்கையை தந்தது. அதற்கு பிறகு களத்துக்கு வந்தார், வெற்றி பெற்றார். தமிழகத்தில் 3 முறை தொடர்ச்சியாக முதலமைச்சராக அவர் பதவியிலே இருந்தார். எம்ஜிஆர் அவர்களுடைய பணிப்பின் பேரிலே நாகரெட்டி அவர்களுடைய தயாரிப்பிலே உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படத்தினுடைய பேர் என்ன தெரியுமா? நம் நாடு. திரைப்படத்தினுடைய பேரும் அப்படித்தான் இருக்கிறது, கதையம்சமும் அப்படித்தான், பாடல்களும் அப்படித்தான். எம்ஜிஆர் இந்த திரைப்படத்தை அடிப்படையாக கொண்டு வெற்றி பெற்றதும் அப்படித்தான். சினிமாவில் நடிப்பு, தயாரிப்பு, இயக்கம் என்று சொல்லி அந்த சினிமா துறை சார்ந்த சகல துறைகளிலும் கோலோச்சியவர் எம்ஜிஆர். அதே போல அரசியலிலும் கூட சாதித்து இப்போது வரைக்கும் மக்கள் மத்தியில நீங்காத இடத்திலே அவர் ஒரு இதய தெய்வமாக வச்சு கொண்டாடப்படுகின்ற நிலையிலே போற்றப்படுகிறார் எம்ஜிஆர். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.